நீ கவலைப்படாத என்ன, நான் சீக்கிரமா உன் நகையை மீட்டு கொடுத்துட்றேன். விடுங்க, எனக்கு நகையை பத்திலாம் ஒரு கவலையும் இல்லை. எப்பவும் நீங்க என் கூடவே இருங்க, அது மட்டும் போதும். நான் இருப்பேன். இருந்தாலும் சீக்கிரம் நகையெல்லாம் மீட்டுறலாம். நீ இப்படி காதுல கழுத்துல நகை இல்லாம இருக்கிறது ஒரு மாதிரி. என்ன பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா? ஏய் சேச்சே, அப்படிலாம் இல்ல. நகை போட்டாதான் நீ நல்லா இருப்பேன்லாம் இல்ல. நகையே போடாம இருந்தாலும் என்னோட தேனை அழகாதான் இருப்பா. ஐயோ, அழகா இருப்பா அவ. நல்லா ஐஸ் வைக்கிறீங்க. ஏய் நிஜமாதான் சொல்றேன், ரொம்ப அழகா நம்பிட்டேன் இருக்கு. நம்பிட்டேன். நான் தான் சொல்றேன்ல, உண்மையாதான் சொல்றேன். அம்மாச்சி, அம்மாச்சி அம்மாச்சி. என்ன என்ன? அங்க உள்ள அந்த மனோ புது பொண்டாட்டியோட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கான். அவளும் அப்படியே சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருக்கா. தெரியும்டி. தெரியுமா? எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். எவ்வளவு சிரிக்கணுமோ இப்பவே சிரிச்சுக்கிட்டோம். நாளைக்கு மூலையில உட்காந்து அழுதான போற. சிரிச்சுக்கிட்டோம். இருக்கட்டும் இருக்கட்டும். போ. சிரிக்கிறியா? நல்லா இப்பவே சிரிச்சுக்க. இதுக்கப்புறம் சிரிப்பே நீ மறந்துட மாட்ட. இந்த மாதிரி ஆளுகளால தான் பொண்ணுங்க வேலைக்கு வரவே பயப்படுறாங்க. உன்னை பத்தி எதுவும் விசாரிக்காம உன்னை வேலைக்கு சேர்த்த பாரு, அது ஏன் தப்பு? டேய், பாக்குறது நல்லா படிச்ச மாதிரி டிப்டா பறந்துகிட்டு பொறுக்கி தானே பண்ணிருக்க. யோ கான்ஸ்டபிள்ஸ், அவனை எடுத்துருவாங்க. யோ வாயா. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இந்த ஒரே வாட்டி விட்டுருங்க சார். டேய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னடா கெஞ்சிக்கிட்டு இருக்க? என்ன அரெஸ்ட் பண்ண வச்சிட்டீல, உன்னை சும்மா விட மாட்டேன். பாத்துக்கிறேன், போடா. டேய், எங்க போனாலும் மிரட்டுறியா? இந்த ஸ்டேஷனுக்கு வா, அங்க வச்சு கவனிச்சுக்கிறோம். சார், நீங்க அப்புறமா வந்து ஆபீஷியலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். ஓகே சார். யோ இழுத்துருவாங்க. ஓகே சார். ஏய் யோ நடடா வாயா. நட. உட்காருங்க மீனாட்சி. இல்ல சார், பரவாயில்ல. ப்ளீஸ் சிட் டவுன் மா. நீங்க இந்த ஆபீஸ்ல சேர்ந்த கொஞ்ச நாள்லயே உங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமா? நிறைய கஸ்டமர்ஸை புக் பண்ண வச்சிருக்கீங்க. உங்கள மாதிரி ஒரு நல்ல டேலண்டடான பர்சன் என் கம்பெனியை விட்டு போக கூடாது. நீங்க திரும்பவும் இந்த கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிக்கங்க. இல்ல சார், அது இனிமே இந்த கம்பெனில உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களை அசிஸ்டன்ட் மேனேஜரா ப்ரோமோட் பண்றேன். சக்தி. அத்தை. சொல்லுங்க அத்தை. இந்த புடவைய உன் மருமகிட்ட கொடு. இன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு கட்டிக்கிட்டோம். என்ன அப்படி பாக்குற? என்னடா இவ காலையில இருந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுதா, இப்ப இந்த புடவைய கொடுக்கறான்னு தானே? அப்படிலாம் இல்ல அத்தை. கோவம்லாம் எனக்கு இருக்குதான் செய்து. அதுக்குன்னு என் பொறுப்பை நான் செய்யாம இருக்க முடியுமா? நடக்க வேண்டிய சடங்கு எல்லாம் ஒழுங்கா நடக்கணும்ல. உங்க மனசு எனக்கு தெரியும் அத்தை. இந்த குடும்பத்தோட நலத்தை பத்தி தான் நீங்க எப்பவுமே யோசிப்பீங்க. அது உனக்கு நினைவு இருந்தா சரி, போய் கொடு. போ, மருமகிட்ட கொடு. சரிங்க அத்தை.
என்ன என்ன மீனாட்சி என்ன தலை சுத்துது என்ன என்னடி உனக்கு தலைக்கால் புரியல இவ்ளோ சந்தோஷமா இருக்க? மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. வேலையா? நீ வேலையே தேடலையே, எப்படி வேலை கிடைச்சது? நான் வேலை பார்த்தா அதே ஆபீஸ்ல தான் திரும்ப வேலை பார்க்க போறேன். உனக்கு தான் அங்க வேலை பார்க்க பிடிக்கலன்னு சொன்னியே, திரும்பவும் அங்க எதுக்குமா? அது எனக்கு பிடிக்காம இருந்த ஒரு விஷயம் இப்ப அந்த ஆபீஸ்ல இல்ல. ஆபீஸ் எம்டியே என்ன கூப்பிட்டு நீ நல்லா ஒர்க் பண்ற, கொஞ்ச நாள்லயே நிறைய கிளையண்ட்ட கூட்டிட்டு வந்திருக்க, உன்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்டாஃப் என் கம்பெனிக்கு வேணும்னு சொல்லி திரும்பவும் என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாருமா. மா அது மட்டும் இல்லம்மா, இப்ப எனக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. ப்ரமோஷனா? அசிஸ்டன்ட் மேனேஜர். ஐயோ பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, நல்ல salary பேக்கேஜும் சொல்லிருக்காங்க. ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட இப்ப ரொம்ப அதிகம். அப்பா மீனாட்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எப்படியோ இப்பதான் எனக்கு கொஞ்சம் என் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. தேனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. அடுத்தடுத்து நம்ம வீட்ல எல்லாம் நல்லதா நடக்கும்னு எனக்கு தோணுது. இனிமே எல்லாம் நல்லதேதாம்மா நடக்கும். இப்போ காலா காலத்துல உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும்.